வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது GSM ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு இந்த GSM என்னென்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம மொபைல் கால் பண்ணுறோம் இல்லையா, அப்புறம் நம்ம ஒரு யார்கிட்டயாவது பேசுகிறோம் இல்லையா, அது எப்படி நடக்குது, அதில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம IoTயில் பயன்படுத்துகிறோம், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். It is a standard for mobile network used for கால் பண்ணுறதுக்கு, SMS சென்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இதில் யூஸ் பண்ணுறது டேட்டா வந்து 2G நெட்டு, அதுவே போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இதோடைய ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எம்இனா மொபைல் எக்யூப்மெண்ட், இது சிம், நம்ம மொபைலை சிம் கார்டில் கனெக்ட் பண்ணி இதுதான் வந்து UM ஹேர் இன்டர்ஃபேஸ், டவரில் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் பேஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, இதுதான் பேஸ் ஸ்டேஷன். இப்போது இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா BSC கூட கனெக்ட் ஆகும், அதாவது பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம், இது கூட கனெக்ட் ஆகும். சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்கும்னா மொபைல் வந்து டவரில் கனெக்ட் ஆகி டவர்லேருந்து நமக்கு எங்கே கனெக்ட் ஆகும்னா பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஓகேங்களா, இங்கே தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரீக்வன்சிலாம் மெயின்டைன் பண்ணும். நம்ம கால் நல்லா பேசணும் இல்லையா, அதுக்கான ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் இது யார் கனெக்ட் பண்ணி விட்றாங்கன்னா அபீஸ். இங்கே எப்படி ஏர் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுது, அதே மாதிரி இங்கே அபீஸ் கனெக்ட் பண்ணும். எப்பயுமே ஒரு டவருக்கு சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா. சரி, இப்போ BSC இங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகும்னா மொபைல் ஸ்விட்சிங் சென்டர், இதுதான் மெயின் கண்ட்ரோலரு. இந்த இடத்துல தான் நம்ம கால் பண்ணுறது எல்லாமே, யூசர்கிட்ட பேசுகிறது எல்லாமே இங்கே தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா. இது வந்து இப்போ இது எதில் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா நம்ம வீட்டில் லேண்ட்லைன் யூஸ் பண்ணோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணோம், இது எல்லாமே இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இது நம்ம 3 பகுதியாக பிரிக்கலாம்: மொபைல், பேஸ் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், நெட்வொர்க், சப்ஸ்டேஷன். ஸோ இது 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது MS மொபைல் ஸ்டேஷன். ஒன்றும் இல்லை, இது மொபைல் ஃபோன் தான். இதில் இருக்கிறது 2 விஷயம் இருக்குது, ME சிம்மு. MEனா மொபைல் எக்யூப்மெண்ட், நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். சிம் கார்டு சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். இந்த சிம் கார்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த சிம் கார்டில் என்ன இருக்குது, யூசர்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது, கான்டாக்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு டவரில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏர் இன்டர்ஃபேஸை பயன்படுத்துவோம். இப்படி சிம்பிள் போட்டிருந்தோம் இல்லையா இந்த டயக்ராமில், ஸோ அதுதான் ஏர் இன்டர்ஃபேஸ், அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டவரில். சரி, பேஸ் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், அதான் BSSன்னு சொல்லுவோம். நம்ம ஃபோனை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறது இவங்க தான். இவங்களுக்குள்ள 2 பேர் இருக்காங்க, BTS, BSC. இந்த BTSனதுன்னா பேஸ் டிரான்சீவர் ஸ்டேஷன், இதுதான் மொபைலோடைய டவர். இங்கே தான் வந்து ரேடியோ சிக்னலு நம்ம மொபைல் கூட கனெக்ட் ஆகும். ஓகேங்களா. பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் என்ன பண்ணுவார்னா இந்த BTS டவரை மெயின்டைன் பண்ணுவார். இவர் தான் இவரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கால் பேசும்போது எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது. அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணுறது, பவரை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க தான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் யார் ஏற்படுத்துறது, இந்த அபீஸ் இன்டர்ஃபேஸ். எப்படி இந்த ஏர் இன்டர்ஃபேஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த அபீஸ் இன்டர்ஃபேஸ், இதுக்கு பேர். இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணுறது இந்த அபீஸ் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் நெட்வொர்க் சப்ஸ்டேஷன், NSS. இதுதான் வந்து ஒரு GSMனுடைய மூளைன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். மொபைல் ஸ்விட்சிங் சென்டர், இவங்க தான் மெயினே. இந்த GSMக்கு மெயினே இவங்க தான், மெயின் கண்ட்ரோலர். ஸோ மற்ற யூசருக்கு கூட காலை கனெக்ட் பண்ணுறதுக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கும் வரத்துக்கும் எல்லாமே இவங்க தான் காரணம். ஓகேங்களா. ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு இல்லையா, இல்லை இன்டர்நெட் இருக்கு இல்லையா, அது கூட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த MSC தான். லேண்ட்லைன் நம்ம PSTNன்னு சொல்லுவோம், இன்டர்நெட்டை PSPDN, இன்டர்நெட் உள்ள லேண்ட்லைன். நெக்ஸ்ட் HLR, இதுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த 4 விஷயங்களும். ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் இந்த 4மே இருக்கும். இது HLR, VLR, AUC, EIR. HLR என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு யூசர் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னா அவருடைய பர்மனெண்ட் டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். VLRனா என்ன பண்ணோம்னா இப்போது யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட டிவிஷன் ஏரியாவுக்குள்ளே வந்து கால் பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இது இப்படி தான் வச்சு கண்டுபிடிப்பாங்க, இங்கே இந்த லொக்கேஷனில் இருந்தீங்க, அந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னு. AUC ஆத்தென்டிகேஷன் சென்டர், இது என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி கொடுக்கும். ஓகேங்களா. செக் இஃப் த யூசர் இஸ் ஹியர், ஸோ அந்த யூசர் தான் யூஸ் பண்ணுறாரான்னு ஒரு செக்யூரிட்டி வேல்யூ கொடுக்கும். EIR எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர், அதாவது இந்த மொபைல் டிவைஸ் வந்து ஒரு வேலிடா இல்லை திருட்டு மொபைலான்னு கண்டுபிடிக்கிறது இந்த EIR தான். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம எது கூட கனெக்ட் ஆகிருக்கோம், லேண்ட்லைன் கூட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதான் PSTN. அப்படிலாம் இன்டர்நெட் உள்ள லேண்ட்லைன் PSPDN. PSTNனா பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்வொர்க், அதான் லேண்ட்லைன் சொல்லுவோம்.
அந்த காலத்தில் யூஸ் பண்ண லேண்ட்லைன். பிஎஸ்பிடிஎன்னா பேக்கேஜ் ஸ்விட்ச்டு பப்ளிக் டேட்டா நெட்வொர்க். இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்கும் கூட ஃபோன் பேசுறதுக்கும் இருக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்எம் மாடியூல். ஓகேங்களா. ஸோ இந்த ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சரில் ஒரு ஜிஎஸ்எம் மாடியூல்னா என்ன? இது வந்து ஒரு குட்டி எலக்ட்ரானிக் டிவைஸ். ஜிஎஸ்எம் மாடியூல் வந்து ஒரு குட்டி எலக்ட்ரானிக் டிவைஸ். இது என்ன பண்ணும்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் நிறைய இருக்குது இல்லையா, ஆர்டினோ கிட்டு, ராஸ்பெரி பை கிட்டு, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மொபைல் நெட்வொர்க் கூட கனெக்ஷனை வச்சுக்கும், ஃபோனை மாதிரி. ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த ஜிஎஸ்எம் மாடியூலை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த கிட்டில் நம்ம இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் வச்சா தான் ஒரு மொபைல் மாதிரி நம்ம பேசிக்க முடியும். ஓகேங்களா. சரி, இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் என்ன பண்ணும்? ஃபோன் கால் பண்ணும், மெசேஜ் பண்ணும், இன்டர்நெட் 2G நெட்வொர்க்கை பயன்படுத்திக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செக்யூரிட்டி சிஸ்டமில் பார்ப்போம். உங்கள் வீட்டில் இப்போ யாராவது உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்னா ஒரு அலர்ட் மெசேஜை அனுப்பும். எப்படி அனுப்புது? இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் கூட நம்ம என்ன கிட்டு பயன்படுத்துகிறோம், ஆர்டினோ கிட்டோ இல்லை ராஸ்பெரி பை கிட்டோ ஏதோ ஒரு கிட்டை பயன்படுத்தணும்னா அந்த சென்சார் கூட இருந்துக்கிட்டு மோஷன் டிடெக்ட் பண்ணி உங்கள் வீட்டில் மோஷன் டிடெக்ட் ஆகிருக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறது. ஸோ அந்த மெசேஜ் பேசிக்குது இல்லையா. ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த ஜிஎஸ்எம் மாடியூலை பயன்படுத்தி அது நம்ம என்ன பண்ணுது, ஃபோன் மாதிரி பேசிக்குது. அதான் ஜிஎஸ்எம் மாடியூலை பயன்படுத்துகிறோம். சரி, இந்த ஜிஎஸ்எம் மாடியூலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? சிம் போடுற ஒரு கார்டு இருக்கும், இன்சர்ட் எ சிம் கார்டு, ஒரு ஸ்லாட் இருக்கும். அப்புறம் ஆண்டனா இருக்கும், அதாவது மொபைல் நெட்வொர்க் சிக்னல் கூட கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு. டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின், இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்டினோ கிட்டோ இல்லை ராஸ்பெரி பை கிட்டோ கனெக்ட் பண்ணுற இடம். பவர் இன்புட் 5 வோல்ட் தான் பயன்படுத்துவாங்க மோஸ்ட்லி. ஸ்டேட்டஸ் எல்இடிஸ் ஷோ சிக்னல் அண்டு பவர் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே காட்டுறது எல்லாமே இந்த ஸ்லாட்டில் தான் இருக்கும். சரி, எப்படி ஒர்க் ஆகுது சொன்ன மாதிரி தான். முதல்ல ஜிஎஸ்எம் மாடியூலில் சிம் கார்டை இணைச்சிடணும். அப்புறம் இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு கிட்டு கூட கனெக்ட் பண்ணிடணும். அப்புறமா நம்ம கமாண்டை வந்து சென்ட் பண்ணணும், ஏடி கமாண்ட், அதாவது AT + CMGF = 1 நம்ம கமாண்ட் சென்ட் பண்ணோம்னா அது என்ன ஆகுனா மெசேஜ், அதாவது எஸ்எம்எஸோ இல்லை கால் ஏதோ பண்ணும் மொபைல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி. சரி, நம்ம நிறைய ஜிஎஸ்எம் மாடியூல்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது எதுனா இந்த சிம் 900, இந்த சிம் தான் பயன்படுத்துவோம். இதுதான் நம்ம ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் பயன்படுத்துவோம். சிம் 800, சிம் 808, A6 GSM, இந்த மாதிரி நிறைய ஜிஎஸ்எம் மாடியூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட்டை மட்டும் தப்பு இல்லாமல் எழுதுவீங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.